ஈழத்தில் அந்த கொடுமைகள் நடந்த போது, வல்வெட்டித்துறையிலே நடந்த போது, தமிழ் பெண்களுடைய மானம் சூறையாடப்பட்ட போது இந்திய ராணுவம் இந்த கொடுமையை செய்கிறது. எங்கள் மக்களை கொண்டு குவித்து விட்டார்கள். எங்கள் பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது. எங்கள் தாய்மார்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த அக்கிரமத்தை இந்திய ராணுவம் செய்கிறது. தமிழ் இனத்தை அழிக்கின்ற வேலையை செய்கிறது என்ற போதுதான் ஆத்திரப்பட்டவராக அன்றே பிரதமர் ராஜீவ் காந்தி இந்திய ராணுவத்தை விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று நாடாளுமன்றத்திலே சொன்னார். Consequences will be serious. நான் கேட்டேன், விளைவுகள் என்ன விபரீதமாக இருக்க முடியும் பிரதமர் அவர்களே? இப்படி சொல்லுகிறாரே, எங்கள் மக்களை கொன்றார், எங்கள் இன மக்களை கொன்றார், எங்கள் சகோதரர்களின் கற்பு சூறையாடப்பட்டார், அங்கே வாழும் எங்கள் தமிழ் குல மக்களை இந்திய ராணுவம் கொண்டு குவிக்குமானால் அந்த கொடுமையை குற்றஞ்சாட்டுகின்ற காரணத்தினால் நான் தேச துரோகி என்று அழைக்கப்பட்டார். அதனால் என் மீது சட்டம் பாயுமானால், விளைவுகள் விபரீதமாக இருக்குமானால் எந்த விளைவையும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். What could be the consequences? The utmost consequence could be gallows. உயர்ந்தபட்ச தண்டனை தூக்கு தண்டனை ஒன்றுதான். இதை சொல்லுவதனால் அப்படி ஒரு தண்டனை வருமானால் அதை மகிழ்ச்சியோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவனாகத்தான் இந்த மன்றத்திலே இருக்கிறேன் என்று அன்றைய பிரதம அமைச்சரிடத்திலே நாங்கள் கேட்டோம்.